தமிழ்நாடுங்க, காட்ஸ் ஆஃப் கேரளா, வெஸ்டர்ன் காட், சவுத் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா 2.5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோங்க ரோட்ல படிக்கிறது. இன்னைக்கு கேக்குறாங்களே கேள்வி, இதெல்லாம் நாங்க எங்க போய் படிக்கிறதுன்னு. இதுல ஒரு விஷயம் நாங்க பாக்குறோம், நான் போகாத கிராமமே கிடையாது. பழங்கால வீடுகள் எல்லாமே 3 அடிக்கு 6 அடி ஒரு ஊஞ்சல் இருக்கும். பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன், நாங்களே வச்சிருக்கேன், நானே வீட்டில் வச்சிருக்கேன் ஊஞ்சல். இது பழமையான வீடுகள் எல்லாம் பார்த்துன்னு வரோம். ஒரு நாள் எனக்கு தோணுது, இதுக்கு பின்னாலே ஏதோ இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுனே வரேன். இதுக்கு விடை தேடுறோம். விடை கட்சுது. என்றைக்கு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் தனக்கு குழந்தை வேணாம் என்று முடிவு செய்கிறார்களோ அதற்கு பிறகு தங்கள் உடல் உறவை அந்த ஊஞ்சல் மேல வச்சுப்பாங்க. கன்சீவ் ஆக மாட்டா, எடுத்து டச் பண்ணக்கூடாது, மேல இருந்து தொங்குது. பஞ்சபூதம் துணை புரிந்தால்தான் சுக்கிலமும் சுரோதினமும் ஒன்றிணைந்து அந்த முட்டை உருவாகும் அப்படின்னு இதோட விளக்கம் ஒருத்தர் எங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேயா? ஊஞ்சல் ஆடாது, அவங்க மேல ஒரு பெட்டு போட்டு அதுல. இது நான் கேட்கிறேன், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமேன்னு யோசிக்கிறேன். இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரு கல்யாணம் ஆகி ஒரு சின்ன, என்னோட ரொம்ப இளையவர். அவர் ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, பாம்பேல இருக்காரு. அவர் ஒரு 8வது மாடியில் இருக்காரு. நான் பாம்பே போனால் அவர் வீட்டில் தங்குவேன். அவர் கல்யாணம் ஆகி 8 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ அவர் மெட்ராஸ்க்கு வந்தார். நான் என்ன சொன்னேன், வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, மாமியார்லாம் ரொம்ப, மாமியார் வீடு அம்மா எல்லாம் ப்ரெஷர் போடுறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப வருத்தப்பட்டுனா நான் சொன்னேன், பாரு உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ பண்ணுறியான்னு. என்னன்னு? 8வது மாடியிலேருந்து அது வராது. ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வா. ஏன்னா மனுஷன் வாழக்கூடிய உகந்த இடம் தரையிலிருந்து 26 அடி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருன்றேன். நம்ம வீடெல்லாம் மாற்ற சொல்றேன். ஐயோ மாத்திரான்றேன். அவன் ஏத்துக்கிறான், மாத்திரான் வீட்டை. 3 மாசத்துல அந்த அம்மா கன்சீவ் ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த காலத்துல ஒரு மாடி வீடு தான் கட்டியிருப்பாங்க. எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர். ஆமா, இந்த உண்மை எவ்வளவு நாள் கழிச்சு. தமிழனுடைய விஞ்ஞானம் எவ்வளவு அற்புதமா இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமே. இப்படி படிக்கிறோம், இது எந்த புத்தகத்துல உனக்கு கிடைக்கும்? கிடைக்காது இதெல்லாம். இப்போ இந்த சர்க்கரை தொழில்நுட்பத்தை ஒருத்தர் கொடுக்குறோம், நீ வாங்கிக்கோன்றோம். அதுதான் அந்த கம்பெனி 2013 வெளியில வருது. ஆனால் கடைசி வரை இந்த தொழில்நுட்பத்தை எங்களிடத்தில் இருந்து வாங்குவதற்கு பதிலாக திருட மட்டுமே முயற்சித்தார்கள். 2017 இன்னொருத்தர் போட்டு புடிச்சுன்னு வந்து இதை எப்படியாவது ரெப்ளிகா பண்ணணும்னு பாக்குறாங்க. அதோட நான் உங்களை விட்டு வெளியே வந்துட்டேன். சுகர் என்னுடைய தொழில்நுட்பம் கிடையாதா? அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் 2 பேர் பூனால இருந்தாங்க. அவங்க பணம் எல்லாம் போட்டு நாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். என்கிட்ட பணம் கிடையாது. சுகர் லைஃப் என்ற பேர்ல நேச்சுரல் லைஃப் ஸ்பெஷாலிட்டி பிரைவேட் லிமிடெட்னு இன்னைக்கு இந்தியா பூரா அந்த சக்கரை விற்குது. சவுத் இந்தியாவில் வந்து ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க.